இப்போ நாங்கள் வந்து மெட்ரோக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா ஓணம் சத்யா எங்கள் வீட்டில் சமைச்ச சத்யா. அதான் சத்யானா ஒன்றும் இல்லை, வெஜ் மீல்ஸ். அதுதான் வந்து சத்யான்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கே கொடுக்க போகிறோம்? எங்கள் அக்காவுக்கு எடுத்துட்டு ஆஃபீஸில் கொடுக்குறோம். ஆஃபீஸில் கொடுக்க போகிறோம். ஆஃபீஸ் போயிட்டாங்க. சரி எடுத்துகிட்டு அங்கேயே போய் கொடுத்துலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு பார்ப்போம். A few moments later. சரி சொல்லலாமா? சொல்லுங்க. வெல்கம் டு அப்படியே ஹாய் சொல்லிட்டு நிற்கிறோம். ஹாய் சொல்லுங்க. கரெக்டாக உட்காருங்க பின்னாடி இருந்தாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஓணம் മനസ്സിലായില്ലേ? ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ EK നായർ, എന്റെ ബീഡി, എന്റെ നാദം ചണ്ടൽ, എന്റെ നടനം കഥകളി. ஏன் இந்த வீடியோ பண்ணிடலாம். நாங்கள் சாப்பாடு கொடுக்க போனோம்ல, அது வந்து கவர் பண்ண முடியல. நாங்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் மறந்துட்டோம். நாங்கள் வெளியே வரும்போது ஐயோ வீடியோ எடுக்க மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டோம். இவரோட பார்பர் ஷாப்புக்கு மட்டும் யாரும் போவாதீங்க. என்ன அரசியல் கேட்டாலும் இதே மாதிரி தான் வெட்டுவாங்க. என்ன கேட்டாலும் அவங்க எல்லாம் பழைய ஆளுங்க ஒழுங்கா தான் வெட்டுவாங்க. அவரை கவர் பண்ணுவாரு. எப்படி வெட்டுவாங்க? பழைய ஆளுங்க அதெல்லாம் ஒழுங்கா வெட்டுவாங்க. நீ என்ன ஸ்டைல் கேட்டாலும் வெட்டுங்க. இப்ப ஆளுங்க ஒண்ணும் தெரியாது. பரதேசி படம் சித்தார்த்தா அங்கிள் முடி ஆஸ்டைல் காட்டுங்க. திரும்புங்க. திரும்புங்க. பழைய ஆளுங்க அப்படி கிண்டல் பண்றீங்க. அவங்க கட் பண்ற ஸ்டைல் உங்களால பண்ண முடியாது. கண்டிப்பா எனக்கு தெரியாது அந்த ஸ்டைல். கரெக்ட். நான் வேணும்னே மட்டும் அடிச்சிருக்கேன். இல்ல என் தம்பியை கூட்டி போனாலும் நான் விஷ்ணு கூட அந்த கடைக்கு கூட்டிட்டு நான் போறேன். ஒரு தடவை நீ கட் பண்ணியாங்க. கல்லில சிற்ப செய்யறதா கலர் வேணும்டா. சொல்லு. அவ கட் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு கம்ஃபர்ட்டபிள் இல்லனா அப்புறம் நீ என்ன வந்து கேளு. உன்னோட இப்ப ஆளுங்களை நீ முன்னாடி கட் பண்ணவங்க எல்லாம் வந்து நீ வேணாம்னு சொல்லுவ. நான் வரேன், கண்டிப்பா வரேன். ஒரு நாளைக்கு வா. இந்த பார்பர் ஷாப் கண்டிப்பா ஒரு நாள் நான் போவேன். விஷ்ணு மண்டி தான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு வா. உனக்கு எங்கேயுமே செட் ஆகும். நைட்ல மட்டும் வா. உனக்கு எங்கேயுமே செட் ஆகும். எனக்கு எல்லா கட்டியுமே செட் ஆகும். ரொம்ப நேரம் நானும் பார்த்தேன். வெறுப்பத்தினு ஐனா வரணும் கேந்த ஐடி. அவள போன் வச்சு அவள எடுக்கனே. என்ன மட்டும் பண்ணி போட்டேனா? இவர் எதுக்குடா வராரு இந்த வெயில்ல? ஏய் மட்டும் பண்ணி. கத்தற வெயில் கூசுன்னு நின்னு நோக்கு. சாயங்காலம் தான் எடுத்தா நல்லா இருக்கும். ஆமா கரெக்ட். நிக்கு அப்படியே நிக்கு அவள நிக்கு. போஸ்டா இதான போஸ். வேற 2000 years later. அவன் செப்பல் போட்டுனே வரான். செப்பல் போட்டு வந்துட்டான். இப்போ போய் செப்பல் விட்டு வரான். ஏன்டா போயிட்டு வந்த? செருப்பு கவரி போட்டு வந்தேன். போலாமா? அந்த கட்டாத கட்டு.
ஹரே கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா பாட்டு எனக்கு தந்தாரு ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம். கூறு குழந்தாய், உன் வேண்டுதல் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? எதை நீ ஆசைப்படுகிறாய்? எதை நீ அடையணும் நினைக்கிறாய் குழந்தாய்? நான் வேண்டிவிட்டேன் குழந்தாய். என்ன? என்னன்னு என்று கூற முடியாது. ஒரு நாள் நடக்காம விடுமோ என்று பயமா? அப்படி என்றும் ஒன்றும் இல்லை. அப்படிதான் அப்படிதான் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் கூறு வீடுகளுக்கு ஐயப்பனுக்கு மட்டும்தான் அது தெரிய வேண்டும். புரிகிறதா? இவளுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஐயே உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? ஐயே யோ முட்டாள, உனக்கே தெரியலனா எப்படி அழைப்பா கொடுத்து? அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு தெரிந்தது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற டைம் 6 மணி இங்க இந்த 6 மணிக்கு வெயில் அடிக்கும். ஒருத்தன்டா ஹை என்னன்னா ஓணம் வந்து ஒரு வழியா வந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. நாங்க வந்துட்டு இது ஓணம் vlog வந்து கடைசியில் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ரீல்ஸ் எடுக்கிறதுக்கே டைம் போயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு போயிடுச்சு அது டைம், அப்படி இப்படின்னு போயிடுச்சு. சுத்தமாக எங்களால் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு தான் இருந்தாங்க. அதே எவ்வளோ நேரம் தான் வந்து வீடியோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் இப்படி பண்ணோம் கடைசியில் அது வந்து லைட்டாக கொஞ்சம் சொதப்பிடுச்சு தான் சொல்லணும். எனிவே ஆனால் ஓணம் இப்படி தான் இருக்கும். காலையில் வந்து கோயிலுக்கு போவோம், வருவோம். வீட்டில் எப்பவுமே எங்கள் அம்மா வந்து சமைப்பாங்க. 2 பேரும் எப்படி ஸ்டாச்சு மாதிரி போயிடுவாங்க. சமைப்பாங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க, வந்து சாப்பிட்டு போவாங்க. ஊர்லலாம் வந்துட்டு இது 10 நாள் நடக்கும். 10 நாளுமா? ஆமாம், இது 10 நாள் நடக்கும். 10ஆவது நாள் தான் இன்னைக்கு திருவோணம்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் டே வந்து திருவோணம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே சென்னையில் இருக்கிறதுனால வந்துட்டு 10 நாள்லாம் செலிப்ரேட் பண்ண முடியாதுன்றதுனால நாங்கள் வந்து லாஸ்ட் டே வந்து திருவோணம் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இதோட கதை சொல்லட்டுமா? நான் ஓணம் ஸ்டோரி வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்ல போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் மட்டும் இல்லை, இவனுங்க 2 பேருக்குமே புதுசு தான் இப்போ வந்து கேட்க போகிறேன். ஆக்சுவலி என்னென்னா, ஓணம்ன்றது வந்து ஒரு ராஜாவோட ரிமெம்பரன்ஸை கொண்டாடுற ஃபெஸ்டிவல் தான் வந்து ஓணம். அந்த ராஜாவோட பேர் தான் வந்து மகாபலி. ஓகேயா? மகாபலி அவர் பேர். ஆமாம், மகாபலி. அவர் நினைவாக வந்து எதுக்கு இதை கொண்டாடுறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். எதுக்குன்னா, விஷ்ணு இருக்கார்ல, விஷ்ணுவோட 5th அவதாரம், விஷ்ணுனா இவன் இல்லை, விஷ்ணு, அவரோட 5வது அவதாரம், அதுக்கு பேர் வாமனா. அது வந்து ஒரு சின்ன பையனாக வராரு, ஒரு பிராமின் பையனாக வந்து அவர் வராரு. வந்துட்டு இந்த ராஜா கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து 3 அடி நிலம் வேணும். சவுக்கடியா? ஒரு லூசு. 3 அடி நிலம் வேணும்னு கேட்குறாங்க. ஓகேயா? 3 அடி நிலம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் வந்து கேட்குறான். உடனே ராஜா வந்து உனக்கு 3 அடி நிலம் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு 3 அடி நிலம் போதும் அப்படின்னு வந்து சொன்னோடனே சரி ஓகே நட அப்படி சொல்லிட்டாரு. அப்போ வந்து ஒரு குட்டி பையன் 3 அடி நிலம் கேட்குறான்னா எவ்வளோ இருக்கும்? 1 2 3 அவ்வளோதானே இருக்கும். 1 2 3 அதுவும் அவன் காலுக்கு அது இன்னும் குட்டியாக தானே இருக்கும். சரி ஓகே நட அப்படின்னோடனே அந்த பையன் திடீர்னுட்டு அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் என்ன ஆகுறான், பெருசாகிடுறான். இங்கேருந்து வான அளவு ஹைட் ஆகிடுறான். ஹைட் ஆகி அவனோட 1 அடி வந்து பூமி கவர் ஆகிடுது. அவனோட 1 அடி நம்மளோட பூமி ஃபுல்லாக கவர் ஆகிடுதான். அவரோட 2வது அடி வானம் ஃபுல்லாக கவர் ஆகிடுதான். அவரோட 3வது அடி எங்கே வைக்கிறது இப்போ நான் அப்படின்னு கேட்குறாரு. புரியுதா? அப்போ வந்து ராஜா வந்து என் தலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னே, தலை வச்சுக்கோங்க சொன்னோடனே தலையில் வந்து வச்சுட்டாரு காலு. ஸோ தலையில் வச்சோடனே அந்த ராஜா வந்து இப்போவும் நிறைய இதில் என்ன இருக்குன்னா, ராஜா இறந்துட்டாரு அவரோட ஞாபகார்த்தமாக கொண்டாடுறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா வந்து பூமிக்கு அடியில் அது ஒரு உலகம், அங்கே தான் வந்து ராஜா போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் தலையில் கால் வச்சோடனே ராஜா வந்து பூமிக்கு அடியில் போயிட்டாரு. ஸோ சரி ஓகே, நீ வந்து எனக்காக இவ்வளோ நேர்மையாக நீ நடந்திருக்கல, அதனால உன்னோட ரிமெம்பரன்ஸாக வந்து வருஷம் ஓணம்ன்ற பண்டிகை 10 நாள் கொண்டாடுவாங்க இந்த மக்கள் எல்லாரும் அப்படின்னு வந்து விஷ்ணு கொடுத்த வாரம் தான் வந்து நம்ம வந்து இப்போ ஓணம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மகாபலி அப்படின்ற ராஜா. சரி, இதுதான் வந்து ஓணம் ஸ்டோரி. ஓகே பயபுலிங்களா, அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணுறீங்களா? ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட்டை போடவும் சேர்த்து பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே அவ்வளோதான்டா. ஓகே.
சரி, பை பை. See you in the next vlog. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க.